வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது சிம்ம ராசி. கிரகங்களின் ராஜா சிம்ம ராசி. வருகின்ற மே 14, 2025ஆம் ஆண்டு நடக்கப் போகின்ற குரு பகவானுடைய மாற்றம். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான். இதனால் சிம்மத்துக்கு என்ன, இதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். சிம்மம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி. சிம்மம் அன்பிற்காக அளவற்ற ஏக்கத்தை உடைய ஒரு ராசி. உண்மையான நபர் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி உள்ளம் உருகுகின்ற ஒரு ராசி. மற்றவர்களுக்கு எதையும் எதிர்பாராமல் பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு ராசி. கோபமும் அதிகம், குணமும் அதிகம். சிம்மம் சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே ஏத்தம் இறக்கம் இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஒரே வழியாக ஏத்தமும் இல்லை, ஒரே வழியாக இறக்கமும் இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் உண்மையிலேயே 12 ராசிகளில் மிகவும் நல்லவர்கள். அது ரொம்ப அவங்கள்ட்ட நெருங்கி பழகும் போது தான் தெரியும். கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு தான் தோணும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் முக்கியமான 4 கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு. இதில் கேது சிம்மத்துக்கே வரப்போகிறார் கண்ணிலேருந்து. ராகு மீனத்துலேருந்து சிம்மத்துடைய கண்டகஸ்தானத்துக்கு வரப்போகிறார் 7ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி சனி பகவான் 7லிருந்து 8க்கு போக போகிறார். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி அந்த அஷ்டம சனி தாக்கம் என்பது ஆரம்பிச்சிருக்கும். இப்போ குரு பகவானுடைய மாற்றம் 10ஆம் பாவத் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவான். பொதுவாகவே 11ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதுங்கிறது மாதிரியான ஒரு யோகம் இருக்க முடியாது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலகட்டத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 11ஆம் பாவத்து குரு மிகவும் உதவி செய்வார். ஆனால் அடிப்படையில் நம்ம பாடம் கற்றுக் கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க? குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்தான் அதிகம். அப்போ குரு பகவான் சிம்மத்தை எதெல்லாம் பார்ப்பார்? சிம்மத்துடைய 3, 5, 7 வீடுகளை பார்ப்பார். இந்த 3ஆம் வீடு சிம்மத்துக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் 3ஆம் வீடுனா என்ன? தைரியஸ்தானம். அஷ்டம சனி 7.5 சனி வந்தால் முதல்ல என்ன சார் நடக்கும்? முதல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் உடைக்கப்படும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உடைச்சிட்டா ஒரு மனுஷன்ட்டேருந்து அவர் செல்லா காசு தானே, வேறு என்ன இருக்குது அவர்கிட்ட? திடீர்னு எதிர்பார்க்க முடியாத சில யோகங்களை தருவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி போராடுறோம், ஒரு சின்ன முயற்சி பண்ணுறோம், ஒரு 10 லட்சம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறோம். 10 கோடி கிடச்சிதுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன திருப்தி இருக்கும். நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு பகவான் செய்வார். அதே மாதிரி 5ஆம் வீடு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசியின் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு பகவான் புத்திரபாகியத்தை தருவார். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள். ஏன்னா ஒரு மனுஷன் வெளியில் போகிறாரு, வேலை செய்கிறாரு, அவர் சம்பாதிக்கல 1008 பிரச்சனை வெளில இருக்குது. வீட்டுக்கு வரும்போது வீட்டிலையும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைன்னு நம்மளால் சொல்லிட முடியும். அப்போது வீட்டில் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனால் வெளியில் நல்லா இயங்க முடியும், தொழிலை நல்லா செய்ய முடியும், வேலையை நல்லா செய்ய முடியும். அப்போ வீட்டில் சரியாக இருக்கணும்னா என்ன நடக்கணும்? குரு பார்வை உங்களோட 5ஆம் வீட்டில் விழுது. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த கணவன் மனைவிக்குள்ளே சிம்மராசியை பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு சண்டை, 11:30 மணிக்கு டூர், வெளியில் சுற்றுலா போயிடுவாங்க. திருப்பி 3:30 மணிக்கு அந்த டூரில் சுற்றுலாவில் சண்டை, திருப்பி 6:30 மணிக்கு ஊடல் முடிஞ்சு காதல். இதெல்லாம் மாறி நிரந்தரமான அன்பு, எதிர்பார்க்காம காமிக்கக்கூடிய அன்பெல்லாம் கிடைக்கும். அந்த பாக்கியம் சிம்மத்துக்கு உண்டு. அதே மாதிரி 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தை குரு பகவான் பார்ப்பதனால சிம்மத்திற்கு இப்போ தான் அஷ்டம சனி காலகட்டத்தில் கல்யாணமா அப்படின்னா உண்மை தான். அஷ்டம சனி நடக்கும்போது கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். எந்த பெண்ணை எந்த ஆணை காதலிக்கிறீங்களோ அவர்களுடைய திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு யோகம். ஆக சிம்மத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்களுடைய குலதெய்வம் மற்றும் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி அவருடைய வழிபாடு முடிந்தால் கும்பகோணத்துக்கு போய் சுவாமி மலையில் ஒரு அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணுங்கள். முடியலையா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
முருகனுடைய சந்நிதியில் அன்னதானம் செய்யும் பொழுது நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிம்மராசி என்பர்கள் கலங்க வேண்டாம். எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் கடவுள் உங்கள் பக்கம் நின்றே தீருவார். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.